இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே டாக்டர் அபி ஸ்ரீஹரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். வணக்கம் டாக்டர் அபி அவர்களே. வணக்கம் இளங்கோ. ஆமாம், உங்களை போன்ற கல்விமான்கள் இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது எமக்கு ஒரு பெருமையை தருகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே மக்களும் பெருமை அடைந்து கொள்கிறார்கள். அந்த வகையிலே உங்களை இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வருகவென வரவேற்கின்றோம். நன்றி இளங்கோ. ஆமாம், நல்லது. முதலிலே உங்களை பற்றி எமது நேயர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். ஓகே, என் பேர் அபி ஸ்ரீஹரன். நான் ஒரு ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ பப்ளிக் ஹெல்த்ல. ஐ ஒர்க் இன் health policy and management. So that's who I am. Like, I do research around and the health workforce, health policy and the areas la. Dr. Nadesh Palaniyarukku thank பண்ணனும் இந்த இன்விடேஷனுக்கு. அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோல ஒர்க் பண்றார். அவர் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார் இதுக்கு, இந்த இன்டர்வியூக்கு. ஆமாம், நல்லது. உண்மையிலே மிகவும் பெருமையாக இருக்கிறது. அதே வேளையிலே நீங்கள் என்னென்ன எல்லாம் படித்திருக்கிறீர்கள்? பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி அதெல்லாம் அவங்க எங்கெல்லாம் படித்தீர்கள் என்று சுருக்கமாக சொல்லுங்களேன். ஸோ நான் வந்து என் பிஹெச்டி, மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட்ல இங்கிலாந்துல செய்தேன். நான் என் அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து ஹியூமன் பயாலஜி அண்ட் ஹெல்த் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோல செய்தேன். நான் and degrees எல்லாம் வந்து mostly focused on health policy, management, public health areas. And I've been working in this area for about 15 years. And I primarily work in kind of looking at global comparative health systems. What I என்னன்னு சொன்னா, like different countries-ல எப்படி ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்ணுது, எப்படி ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் அவைலபிளா இருக்குது, என்ன மாதிரியான சர்வீசஸ் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ஆஃபரிங் டு பேஷண்ட்ஸ், வாட் ஆர் சம் ஆஃப் த கேப்ஸ் பிட்வீன் தோஸ் சர்வீசஸ், அப்படி இந்த கண்ட்ரிஸ் என்னென்ன அந்த சர்வீசஸ் ஆஃபர் பண்ணலாம், எப்படி பேஷண்ட்ஸ் இந்த கேரை இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் நான் செய்கிறேன். நான் எனக்கு ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து லுக்கிங் அட் ஹெல்த் ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது எங்களுக்கு ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்ற டாக்டர்ஸ், நர்சஸ், அதர் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் எவ்வளவு இருக்கணும், அவைகளுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் தேவை, அவைகள் எப்படி அப் டு டேட்டா இருக்கணுமா, புது ரிசர்ச்சுகள் வேற. நார்மலா ஒரு ரிசர்ச் வந்து ஒரு லேப்ல ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிருந்தா, ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் என்றால், ஒரு புது தெரப்பி கண்டுபிடிச்சிட்டோம் என்றால், இட் டேக்ஸ் அபவுட் 17 years so that to be implemented in ஹெல்த் கேர் பப்ளிக்கலி. அப்போ அந்த மாதிரியான இதுல எப்படி நாங்கள் அந்த கேப்பை குறைக்கலாம், ஃப்ரம் இந்த இனோவேஷன் ஹேப்பன் பண்ணின டைம்ல இருந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எவ்வளோத்துக்கு குறைக்கலாம், எப்படி குறைக்கலாம், அப்படிப்பட்ட வேலையில நான் இந்த ரிசர்ச் ஃபோக்கஸஸ் பண்றது. அண்ட் ரைட் நவ் ஐ எம் ஆல்சோ த ப்ரோக்ராம் டைரக்டர் ஃபார் அ ப்ரோக்ராம் கால் சிஸ்டம்ஸ் லீடர்ஷிப் அண்ட் இனோவேஷன். இட்ஸ் அ கிராஜுவேட் ப்ரோக்ராம். அதாவது இது வந்து மாஸ்டர்ஸ் லெவல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து நாங்கள் டாக்டர்ஸை ட்ரெயின் பண்றாங்க, அவைகளுக்கு எப்படி இந்த ஹெல்த் சிஸ்டத்துல, அதாவது பேஷண்ட் டாக்டர்ல இருந்து, அதாவது ஒரு பேஷண்ட்டை பார்க்கறத விட திங்க் பண்றதுக்கு எப்படி நாங்கள் இந்த சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், பேஷண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான புது சர்வீசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நாங்கள் டாக்டர்ஸுக்கு அந்த இதில் ட்ரெயின் பண்ணுறோம் நாங்கள். ஆமாம், உண்மையிலே கேட்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. நல்லது. முதலிலே நாங்கள் படிப்படியாக உங்களை பற்றி ஆராய்ந்து கொள்வோம். உங்களுடைய சிறப்புகள், உங்களுடைய அறிவியல், ஆய்வியல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையிலே முதலிலே சொல்லுங்களேன், நீங்கள் பேச்சுலர் டிகிரி படித்த அந்த பல்கலைக்கழக வாழ்க்கை, நீங்கள் கற்றுக்கொண்ட விதங்கள், என்ன வகையான பாடத்திட்டங்களை நீங்கள் படித்தீர்கள், அதன் பின்பு நீங்கள் வகையான பணிகளை ஆற்றினீர்கள், அது சம்பந்தமாக முதலிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். நான் வந்து இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ டவுன் டவுன்ல செய்தேன். ஐ டிட் டபுள் மேஜர். ஒன் இஸ் இன் ஹியூமன் பயாலஜி, அதாவது எப்படி இந்த பாடி, ஹியூமன் பாடியை பற்றி பிசியாலஜி, பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், அந்த மாதிரியான human aspects. The second part of my degree, my second major was on health studies. அது வந்து கவர் பண்ணினது public health-ஐயும் health policy-ஐயும். I was always interested in the health policy side, so I took a double major just to the human biology to give me the
science background, the knowledge about human body, and then the policy health studies to learn about the policy public health adiyal. So when I was an undergrad student at UFT, நான் கணக்கு leadership roles-ல இருந்தேன். நான் global health programs UFT-க்காக கனடாங்கள்ல lead பண்ணினேன். I was a co-chair for the UFT International Health Program. அப்ப அந்த டைம்ல எனக்கு ரொம்ப faculty mentors வந்தவையல். Through them, I was able to do a lot of public health and health policy work. And then right after my undergrad, I went to do my master's in Oxford. And the time the master's undergraduate I also did a internship at the World Health Organization. And in the work on the undergraduate I was doing global health work. Through those kind of networks, I did a project in Geneva with WHO. Looking at cardiovascular disease and hypertension prevention. அதாவது blood pressure prevention, low and middle income countries-ல எப்படி blood pressure prevent பண்றதுன்றதை பற்றி நான் WHO-வோட ஒர்க் பண்ணினேன். So that was my undergraduate. ஆமாம், அந்த வகையில் சொல்லுங்கள். அதை தொடர்ந்து நீங்கள் மாஸ்டர் ப்ரோக்ராம் செய்திருக்கிறீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில். நீங்கள் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டும் என்று முதலில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது, எவ்வாறு சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவானது, அதே நேரத்தில் அங்கே நீங்கள் படித்த படிப்புகள், ஆராய்ச்சிகள், ஆய்வுகள், அந்த காலத்தில் நீங்கள் படித்த காலங்களிலே நீங்கள் பணியாற்றிய அல்லது நீங்கள் செய்த செயல் திட்டங்கள் இவற்றை எல்லாமே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். Sure. So நான் undergraduate again like my undergraduate human biology and health studies I could have gone into like a human biology related graduate work. I could have gone into medicine, but I really like the policy side. I really like the healthcare things. So I wanted to pursue a graduate education in management and health policy. அதனால தான் நான் graduate programs-க்கு apply பண்ணிக்கல. எனக்கு ஆக்ஸ்ஃபோர்ட்ல இருந்து admission வந்தது. அப்ப நான் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு மாஸ்டர்ஸ்க்கு போனேன். நான் அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி I was studying looking at neurologist. அதாவது நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த லீடர்ஷிப் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் அதில் எனக்கு அண்டர் கிராஜுவேட்லேயே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நான் ஐ வாஸ் டூயிங் a lot of work around that. இந்த அண்டர் கிராஜுவேட் தீசிஸ் குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ்ன்னு சொல்றது, அதாவது கண்ட்ரிஸ் பார்ட்னர் பண்ணி ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்றதை பற்றி தான் இந்த அண்டர் கிராஜுவேட் தீசிஸ் இருந்துச்சு. அப்போ அதில் கைண்ட் ஆஃப் ரிலேட்டடா மாஸ்டர்ஸுக்கும் போனேன்னா அப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி I was studying எப்படி neurologists around the world are trained, அவையில் எப்படி up to date இருக்கணும், அதாவது நியூராலஜி ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு அவையில் எப்படி புது நியூ நாலேஜை லேர்ன் பண்ணினோம், எப்படி அவையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம் இந்த ப்ராக்டிசஸ். ஏன்னா வேர்ல்டில் சில கண்ட்ரீஸில் 1-2 நியூராலஜிஸ்ட் தான் ப்ரொஃபஷனலி ட்ரெயின் நியூராலஜிஸ்ட் இருப்பினோம். சம் கண்ட்ரீஸில் நியூராலஜிஸ்ட் இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக ப்ரைமரி கேர் டாக்டர்ஸ் தான் நியூராலஜி கேர் ப்ரொவைட் பண்ணுறவையல். அப்போ அவைகளுக்கு சில வழியில் ஆக்சஸ் டு நியூ இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்காது. அப்போ நான் இந்த மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் ஐ ஒர்க் வித் வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் நியூராலஜி. They had a program. They were working with 36 countries around the world. அப்போ நான் இந்த மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் actually studied that scope of those countries. அவையில் நியூராலஜிஸ் எப்படி, அவையில் நியூராலஜி ட்ரைனிங் எப்படி இருக்குது, அந்த பேஷண்ட்ஸுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, அப்போ அதாவது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு என்ன நடக்குது, என்ன கேப்ஸ் இருக்குது, அப்போ நாங்கள் எப்படி நியூராலஜிஸ்ட்டை ட்ரெயின் பண்ணலாம்ன்றதா இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி ஃபோக்கஸ் பண்ணினது. அதனைத் தொடர்ந்து நீங்கள் PhD செய்தீர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில். அது சம்பந்தமாக சில வகையான ஆராய்ச்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் PhD-ல கூட. So in the master's I was also working as global health consultant. So I was doing projects around the globe, mostly providing consultations around எப்படி healthcare system redesign பண்ணலாம், என்னென்ன gaps இருந்துச்சுண்டா அதில் எப்படி improve பண்றது, எப்படி doctors and nurses train பண்றது in the different countries, leadership training adella. I was doing a lot of work with organizations like WHO and other organizations. And through that process, I really got interested in how the global partnerships work. How like for example, Sri Lankaavum Canadaavum or partnership பண்ணி அவையில் ஒரு ட்ரைனிங் செய்ய போயிடும். அது என்னென்று ஒர்க் பண்ணுது, what can we do to make it more effective, how do we make sure that the patients those countries are getting the right treatment under the petitan and the PhD ஆராய்ச்சி இருந்தது. So I was working for that one I was focusing more on primary care. So my master's was more on that
ஸ்பெஷலிஸ்ட் கேர்னு சொல்றது நியூராலஜி அதில் இந்த பிஹெச்டி வந்து தென் பிகாஸ் பிரைமரி கேர் வந்து இஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் என்ன கேர் இருக்கு. அப்போ லைக் ஐ வாஸ் லுக்கிங் அட் த பிரைமரி கேர் செட்டப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் and the focus was primary care and hypertension and cardiovascular disease prevention. அப்படி நாங்கள் பிரைமரி கேர் டாக்டர்ஸ் ட்ரெயின் பண்ணி அவியல் மூலமாக கண்ட்ரீஸ்ல இருக்கிற டிசீஸ் பர்டன்ஸை குறைக்கலாம்ட்டு தான் இந்த பிஹெச்டி ஆராய்ச்சி இருந்தது. அது வந்து அகெயின் நான் வேர்ல்ட் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர்கனைசேஷன் as well as couple of other international agencies ஓட சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட் செய்தேன். அந்த ப்ராஜெக்டுக்கு நாங்கள் 5 கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணேன். So Russia, Egypt, Turkey, Colombia, and I'm blocking one name now. Turkey, Egypt, Colombia. அந்த நாடுகளுக்கு நீங்கள் சென்று பணியாற்றினீர்களா அல்லது அந்த நாடுகள் சம்பந்தமாகவே பணியாற்றினீர்களா? ஸோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நான் விசிட் பண்ணுறேன். நாங்கள் வில் கோ அண்ட் ஐ கோ அண்ட் டூ த சைட் விசிட்ஸ் வித் மை அந்த இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸ். அந்த ப்ரோக்ராம் வந்து கால் ப்ராஜெக்ட் குளோப். அதுக்கு அட்வைசரி குரூப் இருக்குது, அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஃபண்டர்ஸ் அப்படி இருக்கு. நம்ம அவையோட சேர்ந்து நானும் இந்த கண்ட்ரீஸில் போய் கண்ட்ரியில் இருக்கிற மெடிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அந்த ப்ரொஃபஷனல் சொசைட்டிஸ் அவையில மீட் பண்ணி அவைகளுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்றது. So I have been traveling to those countries for the PhD part. ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்றிருக்கீர்கள். அப்போ அங்கே உள்ள ஹெல்த் சிஸ்டம் வந்து அப்படி இருந்தது. இப்போ குறிப்பாக ரஷ்யா, எகிப்து அவர்கள் அந்த நாடுகளுக்கு இடையிலே வித்தியாசங்கள் அப்படி இருந்தது அல்லது கிட்டத்தட்ட ஒரே அளவான சிஸ்டத்தை தான் அவர்கள் பண்ணினார்களா? இல்ல ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் they have different strengths and there are also different weaknesses. இப்போ ஒவ்வொரு இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்யல சில கண்ட்ரீஸ் வந்து they will be like this was like in the mid 2000s. but அந்த கண்ட்ரீஸ்ல சில கண்ட்ரீஸ் லைக் இமெயில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும், டெக்னாலஜி அட்வான்ஸா இருக்கும். சில கண்ட்ரீஸ் வந்து பேப்பர் பேஸ்டா இருக்கும். அதே மாதிரி பாலிசிஸ் வித்தியாசம். அந்த நாங்க we picked 5 countries that had high burden of heart problems. அதாவது அந்த கண்ட்ரீஸ்ல வந்து கூட இறப்புகள் நேர்றது ஹார்ட் ரிலேட்டட் வருத்தங்களால. ஸோ அதுக்காக தான் பிக் பண்ணுங்க நாங்கள். ஆனால் அந்த ரீசன்ஸ் ஆல்சோ டிஃபர் பண்ணணும். சில கண்ட்ரீஸ் வந்து இட்ஸ் பிகாஸ் அந்த லைஃப் ஸ்டைல் அவையில லைஃப் ஸ்டைலால வர்றது. சில கண்ட்ரீஸ் வந்து தேர் ஆர் ஜெனட்டிக் ரீசன்ஸ். அப்போ அதனால அதுக்கு அவளுக்கான சர்வீசஸ் வித்தியாசமா இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்றது. ஆமாம், அதே வேளையில் சொல்லுங்கள், ஒவ்வொரு இந்த நாடுகளிலே நீங்கள் செல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஏதாவது பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் ஏதாவது சொல்லக்கூடியதாக இருக்கின்றதா? அதில் பகிர்ந்து கொள்ள போறீங்களா? Yeah, sure. Like one of the things is like I don't speak a lot of other languages. So I speak English, I speak Tamil. Other than that, I don't speak any other language. But I have worked in over 30 countries. So like it's always more the common language when we are working with international partners. When the smile and trust and understanding, curiosity. அது எனக்கு ஹெல்ப் பண்ணினது a lot. And then regardless of the country, people are humans and they are all nice. So it's really getting to know them and the cultural humility, understand பண்றது அந்த cultures. So it's an interesting experience and it's actually helping me now with some of the work I am doing here. But those international experiences were phenomenal. So one of the things I normally recommend to my students is to make sure that they get that kind of a global perspective, especially if they're thinking about healthcare work. ஆமாம், கூடுதலாக அந்த ஒவ்வொரு நாடுகளிலே பணியாற்றும் பொழுது அங்கே கலாச்சாரம் இருக்கும், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அதையும் தாண்டி வந்து அங்கே இருக்கின்ற சுகாதார திட்டங்கள், ஹெல்த் சிஸ்டங்கள். அதே போல் உங்களுக்கும் ஒரு நாடுகளுக்கும் சென்று அந்த பணியை ஆற்றும் பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக இருக்கும். கூடுதலாக அதோடு அந்த உணர்வு உங்களுக்கு இப்படியான அந்த துறைக்குள்ளே சென்று ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அப்படி உங்களுக்கு ஏற்பட்டது? கூடுதலாக அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படி வந்தது உங்களுக்கு? So it's more எனக்கு அந்த குளோபல் ஹெல்த் ஒர்க் வந்து நான் அண்டர் கிராஜுவேட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ப்ரொஃபஸர்ஸ் அப்படி ஒர்க் பண்ணவில்லை தெரியும். ஆனால் அவையில் வந்து இப்போ மோஸ்ட்லி போய் இருப்பினம் ஒரு 3 months 6 months வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் போயிருக்கிறது. பட் மோஸ்ட் ஆஃப் மை ட்ரிப்ஸ் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி லைக் 1 week ட்ரிப்ஸ்
a couple of weeks trip and the project செய்துட்டு வர. ஸோ நான் அந்த லாங் பீரியட்ஸ் போய் ஸ்பெண்ட் பண்றது இல்லை, போய் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் ஒரு கண்ட்ரில இருந்தது இல்லை. ஆனால் போய் வரேன் நான். எனக்கு லைக் ஐ ஹேட் அ கியூரியாசிட்டி. நான் சொல்றது வந்து நான் even though in the research kind of focuses on organizational behavior, organizations are made of people and I'd like to understand people. So going to the countries வந்து போறது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. அதோட anything like especially with healthcare, there's a lot of contextual factors and சொல்றாங்க. அதாவது ஒரு கல்ச்சர், அந்த கல்ச்சர், country in the politics, country in their culture, expectations, அதெல்லாம் எல்லாமே ஹெல்த் கேரை ஷேப் பண்ணும். ஸோ ஒரு குட் ஹெல்த் பாலிசி பர்சன் வில் அண்டர்ஸ்டாண்ட் those cultural context. அப்போ நான் அது எனக்கு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துக்கொண்டு ட்ராவல் பண்ணினேன் நான். ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. கூடுதலாக எங்களுடைய பெண்கள் அந்த தலைமைத்துவ பாணியிலே இந்த லீடர்ஷிப்பாக அந்த செயற்பாடுகளை செய்யும் பொழுது அது கூட எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதே போல பல நாடுகளிலே சென்று பணியாற்றுவது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் அதே நேரத்தில் கூடுதலான அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுதான் நமக்கு கிடைத்தது. உங்களுடைய உரையாடல் மூலமாக மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் சென்று எங்களுடைய கல்விமான்கள், எங்களுடைய தமிழ் பேசுகின்ற கல்விமான்கள் பணியாற்றுவது வந்து எங்களுடைய இனத்துக்கும் எங்களுடைய மொழிக்கும் ஒரு பெருமையை தேடுகின்றது. அதை எங்களுடைய கல்விமான்கள் அவர்கள் பெருமை அடையும் பொழுது எங்களுடைய மொழியும் எங்களுடைய இனமும் பெருமை அடையும். அந்த வகையிலே உண்மையிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். இந்த வழியிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேயர்களும் பெருமை கொள்வார்கள். அதே வழியில் சொல்லுங்கள், அதனை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்டம் நகர்வு எப்படி இருந்தது? நீங்கள் PhD செய்த பின்பு. ஸோ நான் பிஹெச்டி செய்த பிறகு லைக் டியூரிங் மை பிஹெச்டி முடிக்கிற டைமில் வந்து ஐ காட் நான் இந்த ஒர்க் எல்லாம் குளோபல் ஒர்க் செய்யல. தேர்ஸ் ஆல்சோ த ட்ரைனிங் பார்ட். லைக் ஐ ரியலி லவ் டீச்சிங் த younger generation. I also love teaching physicians and leaders. அப்போ நான் அதில் கணக்கு இன்வால்வ் பண்ணி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ்ல எல்லாம் இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இருந்து நான் ரிசர்ச் எல்லாம் செய்ததுல அமெரிக்காவில் ஒரு ஒஹாயோவில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் உண்டு, ரிலேட்டிவ்லி நியூ ஸ்கூல். அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணவே இந்த ப்ரைமரி எய்ம் வந்து ப்ரைமரி இந்த ரூரல், அதாவது எல்லா இடங்கள்லையும் டாக்டர்ஸ் ஆக்சஸ் இருக்காது. சில இடங்கள்ல இப்போ இங்கே கனடாலையுமே இதே பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் டொரண்டோல ரொம்ப டாக்டர்ஸ் இருப்பினும் மோர் ரூரல் ஏரியாஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு டாக்டர்ஸ் இருக்க மாட்டோம். இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் ஒஹாயோ மெடிக்கல் ஸ்கூல் வந்து அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணவியல் எப்படி டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணி முழு ஒஹாயோவுக்கும் டாக்டர்ஸ் அவைலபிள் ஆக்குறது. இப்போ அந்த ஸ்கூல் வந்து தே பிகேம் லைக் in early 2000 and 2010-2012 வந்து they were growing. they மெடிக்கல் ஸ்கூலோட சேர்ந்து 20 ஹெல்த் சிஸ்டம் அவையோட பார்ட்னர்ஷிப் பண்ணது. அப்போ அந்த 20 ஹெல்த் சிஸ்டத்துலேயும் இருந்து அவைகளுக்கு டீச் பண்றதுக்கு ஃபேக்கல்ட்டி எல்லாம் வந்தது, ஸ்டூடெண்ட்ஸையும் அங்கே அனுப்புறது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை they wanted someone to come and help them. அந்த அதை கிரியேட் பண்ணி அங்கே இருக்கிற அந்த டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற, அவையில் டீச் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவைகளுக்கு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அதில் அட்வான்ஸ் பண்றதுக்கு they were looking for someone. ஒரு இன்டர்நேஷனல் சர்ச் வந்து வச்சவியல். அந்த சர்ச்ல they ஹெட் ஹண்டட் மீ. அதாவது ஹெட் ஹண்ட் பண்றேன்னு சொன்னா இப்போ இந்த இவளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவள் வந்தா ஹெல்ப் பண்ணலாம்ன்ற மாதிரி இதில் என்ன ரிக்ரூட் பண்ணினவியல். அப்போ நான் ஒஹாயோக்கு போனேன்னா அந்த ப்ரோக்ராமை லீட் பண்றதுக்கு தென் ஐ வாஸ் தேர் ஃபார் 6 years. அந்த அங்கே அவைகளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஹெல்த் சிஸ்டம்ஸ், அதாவது கிளீவலண்ட் ஹெல்த் சிஸ்டம், சுமா ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னு ஒரு 20 ஹெல்த் சிஸ்டத்துல இந்த டாக்டர்ஸ் ஃபார்மசிஸ்ட் அவையெல்லாம் ட்ரெயின் பண்ணி போத் மெடிக்கல் ஸ்கூலுக்கும் ஃபார்மசி ஸ்கூலுக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ஐ டெவலப்ட் a lot of programs there. ஆமாம், நீங்கள் லீடராக பணியாற்றும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட சிறப்பான அனுபவங்கள், அதே வேளையிலே வந்து நீங்கள் பணியாற்றும் பொழுது உங்களுக்கு பணியாற்றுவது இலகுவாக இருந்ததா அல்லது கடினமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும், கடினமாக நீங்கள் முயற்சி செய்துதான் பணியாற்றினீர்களா? This like no, I mean in the area of work and it was very interesting, and the school, like Ohio was a very friendly state, and I had really good time there. Like the people were very open and welcoming. In fact,
Yeah, I think I was, because I was a Canadian going to US to do the program, and a lot of my அந்த ஒஹாயோல நான் படிப்பிச்ச ஸ்கூல்ல இருக்க கன பேர் வந்து ஒஹாயோ விட்டே வலிக்கிட்ட ஆட்கள். அப்ப அவளுக்கு இப்போ இந்த குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கானதா இருந்தது. ஸோ இட் வாஸ் a good experience for me to be there, and I really loved that experience there. ஆமாம், உண்மையிலே எங்களுடைய தலைமைத்துவ பாணி என்பது தலைமைத்துவம், அதன் மூலமாக வழிநடத்தல், இவையெல்லாம் ஒரு பெருமையான நிகழ்வு. நீங்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் அவற்றை அந்த 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 துறையிலே நீங்கள் பணியாற்றினீர்கள், அந்த துறையிலே சாதனை செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நீங்கள் டொரண்டோக்கு வந்திருக்கலாம். ரைட். ஸோ லைக் நான் ஒஹாயோல இருக்கேன். எனக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தது. ஸோ மை ஃபேமிலி வாஸ் இன் டொராண்டோ. ஸோ மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ வர் லைக் ஓன்லி இன் ஒஹாயோ. அப்போ எங்களுக்கு சின்ன பிள்ளைகளோட இட் வாஸ் we felt that it's time for them to come closer to the family, and then we moved back to Toronto. And the son பிறந்த பிறகு நாங்கள் இங்கே மூவ் பண்ணாங்க. நல்லது. அதை தொடர்ந்து நீங்கள் இப்பொழுது வகையான பணிகளை ஆற்றுகிறீர்கள்? ஸோ இன் டொராண்டோவில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் ஹெல்த் பாலிசியில் ப்ரோக்ராம் டிரெக்டராக இருக்கிறேன். சிஸ்டம்ஸ் லீடர்ஷிப் அண்ட் இனோவேஷன் இந்த ப்ரோக்ராமுக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து பேசிக்கலி ட்ரெயின்ஸ் டாக்டர்ஸ் டு பி சிஸ்டம்ஸ் லீடர்ஸ். இப்போ டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் ஸ்கூலுக்கு போவினா பேஷண்ட் கேர் எப்படி பார்க்கறது என்று சொல்லி படிக்கிறதுக்கு கிளினிக்கல் மெடிசன் படிப்பினேன். அதுக்கு பிறகு அவையில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண அப்புறம் சம் ஆஃப் தெம் வுட் டேக் லீடர்ஷிப், ஒரு டிபார்ட்மெண்ட் சேர், ப்ரோக்ராம் சேர், எல்லா டச் லெவலில் மினிஸ்ட்ரிஸ் லெவலில் எடுப்பினேன், ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுவேன். இப்போ அவையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரியான அந்த லீடர்ஷிப் ரோல்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டிகிரி தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு தான் என்ன ரிக்ரூட் பண்ண யூஎஃப்டி. அந்த பேஸ்ட் ஆன் மை ஆல் த குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ காட் ரிக்ரூட்டட் டு யூஎஃப்டி டு டூ தட். ஆமாம். உங்களுடைய இப்பொழுது நீங்கள் பணியாற்றும் பொழுது கூடுதலாக வைத்தியர்கள், மற்ற மாணவர்கள், அதே நேரத்தில் நீங்கள் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிறப்பான அனுபவங்களை சொல்லுங்களேன். எப்படி உங்களுக்கு பணியாற்றுவது, நீங்கள் அதில் அந்த துறையில் மிக ஆர்வமாக இருந்து பணியாற்றுவதனால் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும், இருந்தாலும் வந்து அந்த ஏதாவது சிறப்பான அனுபவங்கள் இருக்கின்றதா நீங்கள் குறிப்பிடக்கூடிய? Yeah, sure. Like, so in the role like as a professor, I do a lot of teaching. I do like program that develop and train padanan physicians, but I also do research, and then I also do like a lot of consulting for the government and other agencies. So then the மூணு இதையும் பற்றி கொஞ்சம் சொல்றேன். அந்த டீச்சிங் வந்து like I said, it's டாக்டர்ஸுக்கு ட்ரெயின் பண்றாங்க. ரிசர்ச் வந்து couple of different lines of work நான் செய்யறது. ஒன்று வந்து லுக்கிங் அட் எப்படி எங்களுக்கு இந்த ஹெல்த் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது கனடாவில், லைக் டு வி ஹேவ் இனஃப் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ், இஃப் நாட் வாட் வி நீட், அப்படியான இதில் பற்றி ஸ்டடி பண்ணுறேன் நான். அதை மாதிரி அவையில் எப்படி நாங்கள் பேஷண்ட் கேர் மட்டும் இல்லாமல் மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து மேபி அந்த பேஷண்ட்டுக்கு இட் மைட் பி கிளினிக்கல் ரீசன், பட் தேர் மைட் பி ஆல்சோ அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு வருது இல்லையா, என்னத்துக்காக வருது இல்லை, இது ஆக்சஸ் இஷ்யூவா இல்லாட்டா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, ஒரு பேஷண்ட் வேக்சின் வேண்டாம்னு சொல்லுதுண்டா அதுக்காக என்னது, ப்ராடர் சிஸ்டம் இதில் பற்றி டாக்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதை பற்றி ஒரு ரிசர்ச் உண்டு. மற்றது இந்த முறை கோவிடுக்கு பிறகு என்ன, பிகாஸ் நான் இந்த கணக்கு ஸ்டூடெண்ட்ஸில் காண்றிருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மோஸ்ட்லி டாக்டர்ஸ், அண்ட் ஐ ஹவ் சீன் அவங்க ஒர்க் லோட் இன்க்ரீஸ் பண்ணி அதில் தேர்ஸ் a lot of stress among that they are facing because of what's happening with COVID. So இந்த மாதிரி ஒர்க் வந்து அரவுண்ட் பேர்ன் அவுட்ன்னு சொல்லி, அதாவது ஒர்க்கால வர்ற பிரச்சனைகள். ஒரு ஆக்சுவலாக்களுக்கு ஒர்க் வந்து லாட் ஆஃப் டிமாண்ட் ஒர்க்ல டேட்ல, அதனால அவையால கன்சென்ட்ரேட் பண்ண இல்லாம இருக்கும், அதனால அவைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அதனால அவைகளுக்கு பர்சனல் இஷ்யூஸ் வரலாம், அதனால பேஷண்ட் கேர் கூட இம்பாக்ட் பண்ணப்படலாம். இப்போ அதை பற்றி ஒரு லைன் ஆஃப் ஒர்க் நான் இப்போ ரிசர்ச் செய்யறேன். மூன்றாவது லைன் வந்து குளோபல் ஒர்க். இப்போ நான் ஒரு WHO கன்சல்ட் பண்றேன், அவையில டிபி இதை பற்றி அப்படி வந்து டிஃப்ரெண்ட் இதழுக்கு கன்சல்ட் பண்றது, அது இந்த ரிசர்ச் இது அப்படி. So that's kind of what we do as professors. We do research, we do teaching, and then a lot of mentorship and support and community work.
ஆமாம். உண்மைய காலத்தின் தேவை கருதி கூடுதலாக இப்பொழுது இந்த கோவிட் பிரச்சனை காரணமாக பல வைத்தியர்கள் மிகவும் கடினமாக உழைத்தார்கள், கடினமாக பணி ஆற்றினார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு மறுபக்கமாக அவர்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்திருக்கும். அவர்களுக்கும் ஒரு கூடுதலான தங்களை ஈடுபடுத்தி மக்களின் நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சென்றும் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அது உண்மையில் இந்த வழியில் நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூற வேண்டும். அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க பணிகள் மூலமாக தான் எங்கள் கனடாவில் உள்ள மக்கள் இவ்வளோ பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பு. அதே வழியிலே மறுபக்கமாக அவர்கள் பல உளவியல் ரீதியான சில சின்ன பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அப்படியானவர்களுக்கு அவர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர் ரொம்ப பேர் இருக்கணும். அப்ப அதுகளுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய ரிசர்ச் கைண்ட் ஆஃப் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆன் பண்றது எப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் அதுகள் எல்லாம் எப்படி டாக்டர்ஸ், நர்சஸ் சப்போர்ட் பண்ணலாம்னு. இப்ப நாங்கள் இந்த ஸ்டேஜ் ஆஃப் கோவிட்ல நாங்கள் ஒன் ஆஃப் த திங்ஸ் நாங்கள் பார்க்குறோம் lot of nurses and doctors who are mostly female are leaving workforce, or they are either they are becoming part-time அப்படினு சொல்லி. அப்ப அவியல் ஒர்க் லீவ் பண்ணிச்சுன்னு சொன்னா அவங்களோட பேஷண்ட் கேர் தான் இம்பாக்ட் பண்ண போகுது. அதோட ஏர்லி டேஸ் ஆஃப் கோவிட் நாங்கள் இந்த சர்ஜரியல் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஹால்ட் பண்ணி வச்சிருந்தோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ரைட்? அதால இப்ப அந்த பேக்லாக நாங்க ஃபில் பண்றதுக்கு ஒரு 3.5 years எடுக்க போகுது. அந்த அளவுக்கு எங்களுக்கு பேக்லாக் இருக்கு. அந்த பேக்லாக் நாங்க கிளியர் பண்றோம்னா we need more doctors and nurses. மற்றும் மேக் ஷூர் பண்ணணும் ஒர்க் பண்றாக்களும் அதுல கண்டினியூவா ஒர்க் பண்ணினோம். ஆனா வாட்ஸ் ஹேப்பனிங் கன பேர் ஏர்லியா ரிட்டையர் பண்ண திங்க் பண்ணினோம், கன பேர் பார்ட் டைமுக்கு போக திங்க் பண்ணினோம். ஸோ இந்த ரிசர்ச் இப்ப நாங்க ஃபோக்கஸ் பண்றது what can we do to keep them and recruit more people into the workforce என்றதை பற்றி தான் இப்போ ரிசர்ச் ஃபோக்கஸ். இந்த ஆய்வுகளை எவ்வாறு செய்வீர்கள்? இந்த செயற்திட்டங்களை ஆய்வுகளை எவ்வகையான ஒரு நகர்வுகள் மூலமாக நீங்கள் செயற்படுத்துவீர்கள்? அது சம்பந்தமாக சற்று சுருக்கமாக சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் செயலாற்றுகின்ற ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த செயல்திட்டங்களை எவ்வாறு நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்கள்? Yeah, so our research mostly human subject based. So சில researchers they do lab research, right? அதே மாதிரி நாங்க human subjects. அதாவது அப்ப இந்த சப்ஜெக்ட்ஸ் இப்ப நாங்கள் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்னா அவையில தான் ஸ்டடி பண்றது. நாங்கள் we'll do different ways of data collection இருக்குது. It could be interviewing them, it could be assessing them with different assessment tools, it could be things like participant observations அப்படினு சொல்லி there are so many different tools that we use. ஆனா நாங்க ஸ்டடி பண்றது ஹியூமன்ஸ். அந்த அவையோட பிஹேவியர்ஸ், அவையில் என்ன வேணுமெண்டினம், என்ன கேப்ஸ் இருக்குது அந்த சர்வீசஸ்ல, அப்ப நாங்க என்ன செய்யலாம்ன்றதுல தான் எங்களோட ஆய்வு முறைகள் இருக்கு. உங்களுடைய ஆய்வுகளிலே குறிப்பாக எல்லோரையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணக்கூடியதாக ஆராய்ச்சி செய்வீங்களா, அல்லது குறிப்பிட்டவர்களை எழுந்தமானமாக எடுத்து 1 by 1 எடுத்து ஒரு குறிப்பிட்ட டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் எடுத்து அவர்களை உதாரணமாக எடுத்து ஆராய்ச்சி செய்வீர்களா? It depends on the program and the research questions we ask. So if in the research question Ontario based doctors and then நாங்கள் அந்த Ontario based doctors மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ எங்களோட ரிசர்ச் டாக்டர்ஸ் இன் ஜெனரல் என்று சொன்னா நாங்க ஒரு குளோபல் சாம்பிள் ஆஃப் டாக்டர்ஸை ஸ்டடி பண்ணுவோம். அப்படி அந்த டிபெண்டிங் ஆன் த ரிசர்ச் கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற மாதிரி we adjust those population. ஆமாம். இந்த பெண்கள் இந்த லீடர்ஷிப்பிலே கூடுதலாக பங்காற்றுவது ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது சற்று குறைவாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுது கூடுதலாக பெண்கள் அந்த சமப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் பெண்களின் தலைமைத்துவம், அந்த லீடர்ஷிப் எவ்வளவு முக்கியத்துவம் இப்பொழுது காலகட்டத்திலேயும் எதிர்காலத்திலேயும் எவ்வளவு முக்கியத்துவமாக இம்பார்ட்டன்டாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? Very important, especially in the line of work. நான் healthcare focus பண்றேன்னா healthcareல about 80% of the healthcare people are women. இப்ப nursing அதில் பார்த்தீங்கன்னா 95% of the people are women. And இப்ப மெடிசின்ல இப்ப we are looking at doctors about 45% are women. நாங்க இன்னும் ஒரு 6-7 வருஷத்துல
more than 50% of the doctors will be பொம்பளையல். அப்ப அந்த ரீசனுக்காக like this is going to be like one of the areas that I study is how female leadership work. This is the healthcareல வந்து they are going to lead it. அப்ப நாங்கள் அவைகளுக்கு ஏற்ற மாதிரி, ஆனா அந்த ரியாலிட்டி வந்து even though நாங்க women are a major segment of healthcare workforce, there's a pay gap. பொம்பளைகளுக்கும் ஆம்பளைகளுக்கும் in terms of how much they make, there's a gap இப்பவும். அதோட certain policies, நாங்கள் இப்பவும் இருக்க work related policies வந்து it's not female friendly. அதில் தான் நாங்கள் இப்போ work பண்றோம். How can we make it improve? So on the next stage of இப்போ உங்களோட workforce more and more women are வர்றபடியால் and the workforce policies are going to be supporting them. ஆமாம். அதே வழியிலே உலகளாவிய ரீதியிலே இந்த பெண்கள் தலைமைத்துவத்தை பற்றி அந்த தலைமைத்துவத்திலே ஈடுபடுபவர்கள் லீடராக பணியாற்றுபவர்கள் அல்ல பணியாற்ற விரும்புபவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? I think like, regardless of your gender, you should follow your heart, right? ஒரு நாளுமே எந்த ஃபேமிலியில வந்து லைக் they never told me like நீ பொம்பளை நீ அது செய்யலாம் இது செய்யலான்னு. இட்ஸ் மோர் அபவுட் உனக்கு என்ன விருப்பமோ அது செய், நீ உன்னால எலுமெண்டா செய்யன்ற மாதிரி. அதே மாதிரி தான் ஐ திங்க் லைக் ஃபார் ஆல் விமன் இட்ஸ் லைக் இப்பதான ஃபீமேல் ஹேவ் டன் எவ்ரிதிங். So I think like as long as they don't just get boxed in based on their gender, they can reach any heights. ஆமாம். செகண்ட் ஜெனரேஷன் ஓகே, இப்பொழுது நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆண்களும் பெண்களும் லீடர்ஷிப் அந்த துறையிலே பணியாற்றுவது பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்லது அவர்களே அக்செப்ட் பண்ணுகிறார்கள். அதே வழியிலே அதற்கும் இப்பொழுது இருக்கின்ற, அதாவது தாயகத்திலே இலங்கையிலே பிறந்து வளர்ந்து வருபவர்கள் அவர்கள் இந்த தலைமைத்துவ பணியில் ஈடுபடுவதை பெற்றோர்கள் சற்று தயக்கம், ஒரு பயம் அவர்கள் மறைமுகமாக இருக்கின்றது அவர்களுக்கு அல்ல பெற்றோர்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு முழுமையாக ஆதரித்திருக்கிறார்கள். அதே போலிலே இப்பொழுது அந்த ஒரு தாமதித்து கொண்டு அல்லது பெற்றோர்கள் வந்து ஒரு சில பயத்தோடு எங்களுடைய அந்த ஒரு ஆம் சொல்லாமல் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எனக்கு நடுவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் மென்டர் பண்ணியிருக்கேன், சவுத் ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸை மென்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் தே ஹேவ் தீஸ் கைண்ட் சம்டைம்ஸ் த பேரண்ட்ஸ் வந்து நீ ஒரு டிகிரி எடுத்தா காணும், அதுக்கு மேல கல்யாணம் பேசுற கஷ்டம், இல்லாட்டா உனக்கு அந்த இதெல்லாம் தேவையில்லை எல்லாம் இருக்கிறவியல், அந்த மென்டாலிட்டியால அந்த பிள்ளைகளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. அதை பேரண்ட்ஸ் மாற்றி கொண்டுச்சுன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவு ரீச்சுக்கு போகலாம். அண்ட் உண்மையில the world is supportive, and நீங்கள் as long as உங்களுக்கு உங்களோட values என்னன்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னால் they can do anything. ஆமாம். அதே வழியிலே உங்களுடைய ஆய்வு கூட, உங்களுடைய ஆராய்ச்சி சம்பந்தமான அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? மற்ற ஆராய்ச்சிகளோடும் இப்போ ஹியூமன் சம்பந்தமான நீங்கள் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதனால் இந்த ஆராய்ச்சிகளிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட சிறப்பான அனுபவங்கள் இருக்கிறதா உங்களோட இந்த ஆராய்ச்சிகளிலே குறிப்பிடக்கூடிய? Yeah, like again depending on the type of work, but if நீங்க இந்த women இத பத்தி கேட்டபடியா நான் சொல்றது என்னன்னு சொன்னால் there's ஒரு மிஸ்பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே, பொம்பளைன்னு சொன்னா இதுதான் செய்யணும். அதே மாதிரி there's also மிஸ்பெர்செப்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும், பொம்பளைலண்டா இவ்வளவு தான் செய்யலாம். என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது, ஒரு பொம்பளை வந்து எல்லாத்தையும் செய்யலாம். ரெண்டுமே நாட் ரியாலிட்டி. லைக் தேர் ஒரு சர்டன் டைம்ஸ்ல சர்டன் திங்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணத்தான் வேணும். ஸோ அப்போ அது வந்து அகெயின் ஃபாலோ ஒன் ஆஃப் த திங்ஸ் நாங்கள் லீடர்ஷிப்ல டீச் பண்றது, அண்ட் லீடர்ஷிப் ரிசர்ச் ஹஸ் ஷோன் following your values. So everyone knows what they want and what the priorities are in their life. அதை நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னு சொன்னா லைஃப் அந்த பாத் வந்து மச் மோர் ஈஸியரா இருக்கும். மென்டர் பண்ணிக்கல, கோச் பண்ணிக்கல, சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் வருவினேன், நான் மெடிக்கல் ஸ்கூல் போயிட்டேன், சர்ஜரி முடிச்சுட்டேன், நான் இப்போ 15 வருஷம் படிச்சு கொண்டு இருந்துட்டேன், ஐ டோன்ட் ரியலி வாண்ட் டு டூ வாட் ஐ எம் டூயிங் என்று சொல்லி வருவினேன். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் ஏன் நீங்கள் மெடிசனுக்கு போய் இவ்வளோ காலம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு கேட்டால் சொல்லி நம்ம இல்லை, அப்பா அம்மா சொன்னவையில் நான் மெடிக்கல் போகணும், நான் சர்ஜனாக வரணும், அதான் செய்தேன், இப்போ எனக்கு அது விருப்பம் இல்லை ரெண்டு. அப்போ அது வந்து அந்த பிள்ளைண்ட விருப்பம் இல்லை, அது அவையில நாங்கள் சொல்றது இட்ஸ் லைக்
ought to self அதாவது ought சொன்னா லைக் மட்டாக்கள் வேணுமென்று சொன்னதால நீங்க செய்தது உண்டு versus உங்களோட ரியல் செல்ஃப் வேணும் எது வேணுமென்று சொன்னது உண்டு. So one of the things we teach in the leadership is like at early on understand what your values are and then make sure that your pathway aligns with those values. அதாவது இப்ப நீங்கள் ஒரு டாக்டரா தான் வரணும், நான் டாக்டரா வர்றதுக்கு இதுதான் ரீசன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா ஷுவரா டாக்டரா தான் வர வேணும், அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. இல்ல எனக்கு இதுதான் செய்யணும் வேற ஒரு ஒர்க் தான் செய்யணும் என்று சொன்னால் அந்த ஒர்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் தட் டைம். அந்த நெக்ஸ்ட் லெவல்ல வேஸ்ட் பண்ணினா அப்புறம் ஐயோ எனக்கு இது உண்மையிலேயே விருப்பம் இல்லை, இது யாரோ சொன்னதுக்காக செய்து நான் சொல்றதால பிள்ளைகளும் அந்த டிலே பண்ணப்படும் அது அந்த ஒரு விடயத்திலே ஸ்டில் ஒரு ப்ராப்ளமாக தான் ஒரு இருந்து கொண்டிருக்கிறது. கூடுதலாக பெற்றோர்கள் எனது பிள்ளை வைத்தியராக, இன்ஜினியராக, லோயராக, அக்கௌண்டனாக வரணும் என்று தாயத்திலே பிறந்து வளர்ந்த பெற்றோர்கள் கூடுதலாக அந்த மைண்டோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த செகண்ட் ஜெனரேஷனில் இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் பெற்றோர்கள் மாற்றம் அடையலாம். ஆனால் அங்கே இலங்கையிலே பிறந்து வளர்ந்தவர்களுடைய அந்த பெற்றோர்கள் அவர்கள் இந்த இப்படியான ஒரு கொள்கையில் இருப்பதனால் சில வேளைகளிலே பிள்ளைகள் பெற்றோர்களுடைய விருப்பத்தையும் நிறைவு செய்து அதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு தங்களுடைய விருப்பத்தை நோக்கி நகர்கின்ற பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போ நீங்கள் கூறியது போன்று அது அந்த பிரச்சனை எப்பொழுதும் ஒரு காலம்தான் சில உலகிலே முடிவு சொல்லும். அல்லது எங்களுடைய புரிந்துணர்வுகள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற புரிந்துணர்வுகள் நிச்சயமாக உங்களை போன்றவர்களுடைய கருத்துரைகள் அவர்களை நிச்சயமாக தெளிவாக்கும். என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, என்ன வகையான துறையில் அவர்கள் செல்லலாம் என்பதை சரியாக கணித்து செயற்படுவதன் மூலமாக சில பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். நல்லது. ஆமாம். அதே வழியில் சொல்லுங்கள், நீங்கள் இப்பொழுது பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், வகையான வேறு பணிகள் ஆற்றுகிறீர்கள், அந்த பணிகளை சொல்லுங்கள், உங்களுடைய ஆராய்ச்சிகள். So I'm research, like I said, research Sriharan, and because I'm the director of the systems leadership program, a lot of management related work, right? As a program director, the committees, task force, the university level, other involved ஆகிருக்கிறது. அப்ப one of the things is like again all of these things focuses on grooming the next generation, making sure that we have the right type of people in there. And innovation committees, research committees, sometimes the school programs design பண்றது அதை பற்றி இது மற்றது student mentorship, student success அப்படி இந்த committee works அதில் செய்கிறது. And then because of the research work, we also do a lot of media presentations. இந்த ரிசர்ச் பற்றி ஜெனரல் மீடியா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பாப்புலேஷனுக்கு மட்டாக்களுக்கு தேவைன்னு சொன்னா அப்போ அதை பற்றி மீடியாக்கள்ல கதைக்கிறது அது சொல்லி இட்ஸ் பார்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி லைஃப், த ஃபேக்கல்டி லைஃப். ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. நீங்கள் பல துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், முன்னணியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த தலைமைத்துவம், உங்களுடைய இந்த தலைமைத்துவம் எப்படி உருவாக்கப்பட்டது? உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டதா அல்லது உங்களுக்குள்ளே தானாக உருவெடுத்ததா இந்த லீடர்ஷிப் சிஸ்டம் உங்களுடைய ஒரு மனத்திலே? Yeah, I think it's a combination of both. Probably my family, my parents encouraged me. That encouraged means they saw the potential and then they helped me, groom me in that direction. அதுக்காக நீ லீடரா தான் வர போற இதான் செய்யணுமென்று இல்லை. பட் நான் லீடர்ஷிப் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் லீடர்ஷிப் வரைக்கும் they let me do it. So நான் சின்ன பிள்ளையா இருக்கேக்கல ஹெட் ப்ரிஃபெக்டா வந்ததுல இருந்து லைக் எனி கமிட்டிஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் தட் நான் இதில் எடுக்கல லீடர்ஷிப் எடுக்கல எல்லாம் லைக் மை ஃபேமிலி வுட் பி வெரி சப்போர்ட்டிவ். இப்போ அந்த இதுலயே வந்ததா இருக்கலாம். மை டீச்சர்ஸ் மென்டர்ட் மீ அப்படியா இருந்து. ஸோ யா கைண்ட் ஆஃப் இட் ஹேப்பன்ட். ஆமாம். அதாவது வேறு ஏதாவது பல்கலைக்கழக வாழ்க்கையை பற்றி அல்லது பல்கலைக்கழக பணிகளை பற்றி ஏதாவது வேறு ஏதாவது கருத்துக்கள் பகிர விரும்புகிறீர்களா? Yeah, like people think like university teaching, இது university professor and சொல்லிக்கல it might be என்னதெல்லாம் questions இருக்கலாம். Like the thing is the university being a
faculty and being a professor, it's a 24/7 job, even though you might think, okay, the university morning la the pilar andani endalum nanga research adalil seiradala it's a 24/7 job in a sense, but it's not for everyone, but it's also something for people who love teaching, people who have those curiosity, who wants to teach. And one of the things that I'm seeing now, a lot of kids from our community are getting into these kind of roles, so that's a really interesting thing to observe. ஆமாம், நல்லது. அப்போ உங்களுடைய துறையிலே எங்களுடைய தமிழ் பேசுகின்ற மாணவர்கள் பணியாள உங்களோட துறையிலே கல்வி பயில்கிறார்களா உங்களை போன்ற அந்த சப்ஜெக்டிலே? Yeah, there are people like in our department I'm the only Sri Lankan, but I mean, in a sense, not I'm only Sri Lankan and Solila, and then we have also volunteer faculty who are physicians who are affiliated to our department, and there are Sri Lankans in that. So yeah, there are people who are doing this. என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் இந்த உங்களை போன்று துறையிலே படிப்பதற்கோ அல்லது உங்களை போன்ற உங்களோட துறையிலே பணியாற்றுவதற்கோ ஆர்வமாக இருக்கிறார்களா அல்லது அந்த துறையை நோக்கி செல்கிறார்களா என்பதை அறிவதற்காகத்தான் அந்த கேள்வி கேட்டேன். Sure, yeah, there is a lot of interest, especially in the younger generation. There's a lot of interest in people who wants to go into this kind of work. I mean, at least every week I get calls not only from the Sri Lankan community but from broader community as well. This is an area that in the COVID there's a lot more interest in the policy type of work. அதே வேளையிலே கூடுதலாக எங்களுடைய மக்கள் தவிர்த்து நீங்கள் குறிப்பிட்டீர்கள் எல்லோருமே எல்லா மக்களிலேயும் கூடுதலாக மாணவர்கள் இந்த துறைக்குள்ளே ஆர்வம் காட்டி வருகிறார்கள் என்பது நல்லது. ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு. உண்மையிலே எங்களுடைய பெண்கள் தலைமைத்துவத்திலே உங்களுடைய உரையாடலை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பேச்சுலர் டிகிரி படித்த காலத்திலிருந்து அதன் பின்பு நீங்கள் உலக சுகாதார ஸ்தாபனத்திலே வேலை செய்த காலத்திலிருந்து எம்எஸ்சி பிஹெச்டி செய்த காலத்திலிருந்தும் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கு பணியாற்றிய அனுபவங்கள் இதெல்லாம் ஒரு எல்லோருக்குமே அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. அது ஆண்டவனால் கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அறிவியல் அனுபவவியல் கருத்துக்களை நீங்கள் இன்று மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், ஆய்வியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் உங்களிடம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அத்தனை அனுபவங்களையும் மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்கின்ற ஒரு சிறப்பு, ஒரு தனிச்சிறப்பு. அதனை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலே எமது ஒட்டுமொத்த மக்களுமே பெருமை அடைவார்கள். நல்லது. அதே வழியில் சொல்லுங்களேன், இன்று நீங்கள் இப்படி ஒரு சரியான ஒரு வேலைப்பழுக்களோடு பணியாற்றி நீங்கள் சொல்லுங்க 24/7 அப்படியான ஒரு பணிகளை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப சமநிலையை நீங்கள் எவ்வாறு சமநிலைப்படுத்துகிறீர்கள்? I think like any other woman who has a family, but I have a very supportive family and a husband and a mother and a sister, and that like a larger network of people are helping me up. It's the network that supports me. ஆமாம். இந்த வேளையில் சொல்லுங்களேன், இந்த அளவுக்கு இன்று ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறீர்கள். பார்க்கும் பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் ஆரம்பத்திலே உங்கள் சின்னனாக உங்கள் சிறு குழந்தையாக வளர்த்த காலத்திலே ஒவ்வகையாக ஆலோசனைகளை கூறி உங்களை வளர்த்தார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்களுடைய வழிநடத்தல்களும் அவர்கள் அமைத்து தந்த பாதைகளும் அதன் மீது நீங்கள் சந்தித்த வழிகாட்டிகள் ஆலோசகர்கள் அவர்கள் வழியமைத்து தந்த பாதையினூடாக இன்று உயர்வான நிலையில் இருக்கிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் சொல்லுங்கள், முதலில் உங்கள் அப்பா அம்மா அவர்களுடைய சிறப்பான குண இயல்புகள் அவர்கள் எல்லாம் சின்னநிலை உங்களை எல்லாம் இப்படி டேக் பண்ணார்கள். அதற்கு சம்பந்தமாக இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். Sure. So என் அப்பா என் very young ageல அவர் வந்துட்டார். ஸோ அவர் certain இதில் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது. அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவால் அவர் வந்தது. அப்போ அதால்
அவருக்கு access இருக்கே இல்ல. அப்ப அது one of the reasons, but I wanted to go into this systems. அதாவது access இல்லாமல் அந்த delay of care அதால அது நடந்த பிரச்சனைகளை பற்றி வச்சுதான் one of the reasons I went into. நான் ஒரு பேஷண்ட், நான் ஒரு டாக்டரா வந்து ஒரு பேஷண்ட் இல்லாட்டா எந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை கேர் பண்ணலாம், இல்லாட்டால் சிஸ்டம்ஸ்ல போய் லீடர்ஷிப்ல போய் சிஸ்டம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றதுக்காகத்தான். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் மை ஃபாதர் ஹூ கைட்ஸ் மீ த்ரூ திஸ் ப்ராசஸ், அண்ட் that's what motivated me to go into the work, the type of work I do. But my main pillar of everything is my mom. She raised my sister and I like as a single mother. But நீங்க சொன்னீங்க இப்ப லீடர்ஷிப் இதுன்னு சொல்லி, இப்ப அவ வந்து never she had a formal leadership, but she's the leader. அப்ப அவ பார்த்து தான் I learned a lot in terms of resiliency, perseverance and all of those things. So yeah, so they were kind of my two kind of guiding stars in the sense. Amma எனக்கு பக்கத்துல இருந்து பிள்ளரா இருக்குது, அப்பா kind of my star that who kind of guides me through the இதுவெல்லாம். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு கல்விமான்களும் தங்களுடைய பாதைகளை நிர்ணயிப்பதற்கு சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, அவர்களுடைய குடும்ப வரலாறுகளை பார்க்கும் பொழுது, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய தந்தையாருடைய இறப்பு, அது உங்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த துறைக்குள்ளே உங்களை உள்வாங்கப்பட்டது. நீங்கள் அதுக்குள்ளே செல்வதற்கும் அந்த துறையிலே பணியாற்றி மற்றவர்களுக்கு அந்த பணிகளை அவர்கள் அந்த அப்படியான பிரச்சனைகள் காரணமாக பாதிக்கப்படக்கூடாது என்ற உயர்ந்த நோக்குடன் நீங்கள் அந்த துறைக்குள்ளே சென்றீர்கள். அந்த ஒவ்வொரு கல்விமான்களும் ஒவ்வொரு துறைக்குள்ளே பணியாற்றுவதற்கு நாங்கள் இந்த சிறப்பு நேர்காணலிலே நாங்கள் அறிந்த விடயங்களை சொல்லப்போனால், ஒருவரும் அந்த துறையை தெரிவு செய்வதற்கு பல காரணங்கள், விசேடமான காரணங்கள் இருக்கிறது. அது குறிப்பாக அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அல்லது அவர்கள் சின்ன வயதிலே கண்ட சில விடயங்கள், அவை தான் அவர்களுக்கு அந்த ஒரு பாதி அமைத்து கொடுக்கிறது. அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய தந்தையின் நிலையினை சொன்னீர்கள். அதே உங்களுடைய தாயார் எப்படி உங்களை வளர்த்திருப்பார் என்பது ஒரு சாதாரணமாக நாங்கள் வர்ணிக்க முடியாது என்று சொன்னால், அப்படி இன்று இந்தளவு தூரம் நீங்கள் உயர்வாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்னாலே பல அர்ப்பணிப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் உங்களுடைய அம்மாவை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அம்மா அந்த சிறப்பான குணங்கள் எப்படி உங்களோட கதை உரையாடிக்கொள்வார், எப்படி முன்பு இருந்தார், இப்பொழுது உங்களை எப்படி டேக் கேர் பண்ணி கொண்டிருக்கிறார், இன்றும் நீங்கள் உங்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஸோ அது சம்பந்தமாக சொல்லுங்களேன். அந்த தாய் இப்பொழுது கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அந்த உங்களோட மனதிலே பதிந்து கிடக்கின்ற அந்த பதிவுகளை எங்களுடைய காற்றடையிலே பதித்து விடுங்க. Like I think like Amma வந்து like the most grounded person and meet பண்ண like I said, all the countries I have been to and all the leaders I have met, but I have not met anyone like my mom. I'm sure every child would say that, but my mom is special. அவ வந்து like சின்னல வந்து எங்களுக்கு படிப்பு முக்கியம் என்று சொல்லி தந்திருக்கிறார். படிப்பு முக்கியம், படிக்கணும், நீங்க நல்லா வரணும், உங்களோட கால்ல நிக்க வேணும் அப்படி என்று சொல்லி வளர்த்தவ. ஆனால் on the same time she's also like a friend. அப்ப நாங்க என்னத்தையும் எதையும் அம்மாக்கு சொல்லலாம், ஸ்கூலால வந்து ஸ்கூல் கதை சொல்லலாம், ஒர்க்கால வந்து ஒர்க் கதை சொல்லலாம். அதோட never ever she told me like இதுதான் நீ வரணும், இதுதான் செய்யணும் என்று ஒரு நாளுமே சொல்ல மாட்டேன். அம்மா நான் இது செய்ய போறேன், ஓகே, அம்மா நான் இது செய்ய போறேன், ஓகே, அம்மா நான் இது கொஞ்சம் போறேன், ஓகே. அந்த மாதிரியான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு அவருக்கு அவ்வளோத்துக்கும் நம்பிக்கை வச்சு எனக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணவ. Yeah, she's the like whenever I feel like lost, she's my pillar. Like I could just go to her. அவருடைய அர்ப்பணிப்புகள் பெரிதாக இருக்கின்ற அவருடைய தலைமைத்துவ பாணி நிச்சயமாக உங்களுடைய துறைக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது என்று சொன்னால், அவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்ததே ஒரு பெரிய ஒரு விடயம். இவ்வளவு பெரிய விடயங்களை நீங்கள் செய்வதற்கும், பல நாடுகளிலே சென்று பணியாற்றுவதற்கும், நீங்கள் பல நாட்டிலே மிகவும் ஒரு உயர்வான பல்கலைக்கழகங்களிலே படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் வீட்டுக்கு பின்னாலெல்லாம் பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்புகள் இருக்கின்றது. அதே வழியில் உங்களுடைய ஒரு கடினமான முயற்சி, உங்களுடைய உரையாடலை பார்க்கும் பொழுதும், உங்களுடைய பணிகளை ஆற்றும் பொழுது, நீங்கள் படித்த அந்த துறைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்குடைய ஒரு தீவிரமான விசேடமான ஒரு பவர், ஒரு சக்தி ஒன்று இருப்பது போல தெரிகிறது. அது உங்களுக்குள்ளே அந்த ஒரு வேகத்தை நீங்கள் உருவாக்கினீர்கள். அப்படி ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று, அல்லது தானாக உங்களுக்குள்ளே அப்படி ஒரு சக்தி சிறு வயதிலிருந்து இருக்கின்றதா?
I don't know. I think like I always அந்த ஒரு டிரைவ் ஒன்று எப்பவுமே இருந்திருக்குது. எனக்கு சின்னல இருந்து அந்த ஒரு டிரைவ் ஒன்று இருந்திருக்குது. அந்த கியூரியாசிட்டி இருந்திருக்குது. And the main thing is like அந்த முதல்ல சொன்ன மாதிரி it's all about making my mom proud. அவ ஹாப்பியா இருக்கணும், அவ ப்ரௌடா இருக்கணும்ன்றதான் மெயின் இது. ஸோ அந்த combination of things help me get where I am. நீங்கள் குறிப்பிட்ட பாதைகளை நீங்கள் பயணித்த பாதையும் நீங்கள் படித்த படிப்புகளும் உண்மையை பார்க்கும் பொழுதும் அது வந்து உங்களோட உரையாடலையும் பார்க்கும் பொழுதும் உங்களுக்குள்ளே ஒரு மிகுந்த ஒரு ஆர்வத்தோடும் பற்றுறுதியோடும் ஒவ்வொரு பணிகளையும் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், அந்த மாற்றம் ஒரு முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேகம், விவேகத்தோடு ஒரு போகமும் கலந்திருப்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால தான் அந்த கேள்வி உங்களிடம் கேட்டிருந்தேன். அதே வழியில் சொல்லுங்களேன் வந்து அதன் பின்பு உங்களுடைய சகோதரி உங்களுக்கு தங்கச்சியா அல்லது அக்காவா? தங்கச்சி சின்ன தங்கச்சி. அப்ப சொல்லுங்க உங்களோட தங்கச்சியை பற்றி சொல்லுங்க. Yeah, but she's a superwoman too. Like ava vandu ipa naan rendu perume polar opposites in terms of the areas we chose. Naan healthcare choose pannan, ava vandu aerospace choose pannava. But naan vandu more of an academic, she's more of the doer. Apdi endu rendu perukum similar. There are certain similarities, but we are kind of on the polar opposites in terms of what we chose. But she's also like the pillar in terms of my life. Like என்ன இருந்தாலும் like ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நான் அவளோட போய் கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் உண்டு. லைக் இட்ஸ் ஷீஸ் மை மோரல் சப்போர்ட் இன் அ சென்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கலாண்டா தங்கச்சியோட இந்த மாதிரி செய்யலாமாண்டா அவ சொல்லுவா அந்த மாதிரி நீ இப்படி செய்யறது சரி, இல்லாட்ட நீ செய்யறது பிள்ளை அப்படி செய்யாது இது செய்யுமெண்டு. லைக் ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஷீஸ் மை மோரல் கம்பஸ். ஆமாம், நீங்கள் 2 பிள்ளைகள் தான். எஸ். ஆமாம், அதை வழியில் சொல்லுங்களேன் வந்து உங்களுடைய கணவர் இன்று நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னால், இன்று நீங்கள் உயர்வான நிலையிலே தொடர்ச்சியாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால், அந்த வாழ்க்கை பயணத்தில் பயணிப்பவர்கள் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் முதலில் சொல்லுங்கள், உங்களுடைய கணவர் என்ன செய்கின்றார், அவருடைய சிறப்பான குணங்கள், அவர் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார், அவர் உங்களுக்கு எப்படி எல்லாம் ஒத்துழைப்பு வழங்குகிறார் இன்று நீங்கள் இந்த உயர்வான நிலையிலே பயணிப்பதற்கு? Yeah, of course. Like ஒரு ஸ்டூல் ஸ்டாண்ட் பண்ணணும்னா 3 கால் வேணும். அந்த 3 கால்ல ஒன்று அம்மா, ஒன்று தங்கச்சி, என்ற 3வது கால் என் ஹஸ்பண்ட். And he's a doctor by training. He's a family doctor in Canada. அவரும் actually he was in Ohio. அவர் Cleveland clinicல work பண்ணி போட்டு இப்போ நான் இந்த பிள்ளைகளோட மூவ் பண்ணிக்கல. அவரும் என்னோட சேர்ந்து மூவ் பண்ணப்பார். And he's very supportive. நான் இந்த பேர் Sriharan நினைக்கிறேன். ஸ்ரீஹரன் வந்து என் அப்பாண்ட பேர். நான் கல்யாணம் கட்டிக்கல ஒன்று என் ஹஸ்பண்டை கட்டேன். நான் என் பேரை மாற்ற மாட்டேன். எனக்கு அது அப்பாண்ட பேரை ஐ வாண்ட் டு honor it. And he said, of course, never ever change that for anyone. And so I still use my maiden name as my last name. அந்த அளவுக்கு அப்படி ஒரு அதாவது தமிழ் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே அப்படி ஓமெண்ட் விட மாதிரி எனக்கு தெரியல. பட் மை ஹஸ்பண்ட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் தட் அண்ட் ஆல்வேஸ் லைக் எனி திங் நான் போற செய்யறதுக்கு ஆல்வேஸ் சப்போர்ட் பண்றேன். கல்யாணம் கட்டின அப்புறம் நான் ட்ராவல் பண்றேன், நான் ஒர்க்கு இது இருக்கு, எல்லாத்துக்குமே he will be very supportive and say okay you do it, you can do it, இதற்காக நீ பின்னால போகாதே என்று சொல்லி. So it's a very I'm lucky that I met him. ஆமாம், அதே வழியிலே அவர் உங்களுடைய தந்தையாருடைய பெயரை நீங்கள் உங்களுடைய லாஸ்ட் நேமாக வைத்திருப்பதற்கு அனுமதி கொடுத்தது மிகவும் ஒரு பெரிய ஒரு விடயம். இந்த வழியிலே பாராட்டத்தில் தெரிவிக்கலாம். அதே வழியிலே வந்து நீங்கள் உங்களுடைய தந்தையாருடைய பெயரை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிந்தாலும் உங்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வோம். அந்த உணர்வு என்ன காரணம்? I don't know. It's kind of I wanted to keep his legacy. Something about that name, and எனக்கு இந்த அபி என்று சொல்லிக்கிற ஒரு மொட்டை மாதிரி இருக்கும். அபி ஸ்ரீஹரன் தான் எனக்கு அந்த ஹோலிஸ்டிக்கா ஃபீல் பண்றேன் நான். ஸோ ஆல் தி அதர் திங்ஸ் அதோட ஐ ஃபீல் லைக் அந்த பேர் எனக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்பா என்னோட கைட் பண்ற மாதிரி இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு கீப் இட். அண்ட் I didn't have to even give any explanation to my husband. I said I want to keep my last name. And of course நான் ஒரு நாளுமே சேஞ்ச் பண்ணிருக்க சொல்லியிருக்க மாட்டேன். லைக் ஐ நெவர் சேஞ்ச்ட் இட். ஆமாம், உண்மையிலே பெண் குழந்தைகள் அப்பாவிலே மிகவும் பிரியமாக இருப்பார்கள். அதே வழியில் நீங்கள் சிறிய வயதிலே நீங்கள் இளமையாக இருக்கும் பொழுது உங்களோட தந்தையை இழந்து என்ற உயர்வு நிலையிலே இருக்கும் பொழுதும்
நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது உங்களோட அப்பா அவங்களோட கூட இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஒன்று இருப்பது என்று. இதெல்லாம் ஒரு 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 துணை, ஒரு சக்தி ஒன்று உங்களை இயக்குறது போன்று இருக்கும். அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே உங்களுடைய பெற்றோர்கள் மறைந்த பின்பும் உங்களோட கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய நம்பிக்கை தான் அவர்கள் எங்களை உயிரோடு இல்லாவிட்டாலும் அவர்கள் எங்களோடு இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் அந்த பாதையிலே பயணிக்கக்கூடியதாக இருக்கும். தனியாக சென்றாலும் அவர்களும் எங்களோடு பயணிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். உண்மையில் ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு செயல். உங்களுடைய தந்தையுடைய பெயரை நீங்கள் வைத்து கொண்டிருப்பதும், அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த காரணங்களும் மற்றவர்களுக்கும் உதாரணம். அதே நேரத்தில் உங்களுடைய கணவர் அந்த பெயரை வைத்திருப்பதற்கு அனுமதி கொடுத்தது, அது கூட ஒரு மிகவும் ஒரு பெரிய ஒரு புரிந்துணர்வு, ஒருவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை மற்றவர்கள் அனுமதி கொடுப்பது என்பது ஒரு மிகவும் ஒரு சிறந்த உதாரணங்கள் எமது மக்களுக்கு, எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு. அதே வழியில் சொல்லுங்களேன், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை சொல்லுங்களேன். நீங்கள் தாயகத்தில் இந்த பாடசாலையில் படித்தீர்கள், அதை சுருக்கமாக சொல்லுங்களேன். ஸோ நான் ஸ்ரீலங்காவில் இருக்க பிரைமரி ஸ்கூல் சின்னக்குழியில் செய்தேன். நான் தென் ஐ டிட் a couple of years ஓ-லெவல் வரைக்கும் இதில் ராமநாதன் லேடிஸ் கலம்பில் செய்தேன். And then I came here, did my high school, the rest of the high school in Canada, and then undergraduate UFT. ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், இலங்கையிலே உங்களால் மறக்க முடியாத நண்பர்கள், ஆசிரியர்கள் அல்லது சம்பவங்கள் ஏதாவது இருக்கிறதா நீங்கள் படித்த காலத்தில்? Yeah, I mean, there's a lot of teachers who have touched my life, and the Sri Lanka in Seri. But one in particular, like I want to recognize is Mrs. Ganeshan. The grade 8, 9 and the school she was a vice principal. She kind of opened up a lot of my leadership interest, curiosity and potential. So she'll take me to all these like international events and things, and she'll let me meet with the international delegates on the global health from a Sri Lankan perspective experience panninadala. When I came to UFT, like Canada ku vandittu like undergraduate high school mudichu undergraduate poirukekla, the global health work it was interesting for me because I saw it from low and middle income countries perspective, and then I was able to do it from the other side of the coin, from a Canadian perspective. Other kind of the opportunities Mrs. Ganeshan gave me when I was in my pre-O-level life was very helpful. இன்று இந்த உயர்வான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பயணித்த காலங்களிலே நீங்கள் சந்தித்த ஏதாவது கடினமான பாகங்கள் இருக்கிறதா, அதாவது கடினமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா? அந்த பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு உங்களுக்கு சாதகமாக மாற்றினீர்கள், பாசிட்டிவாக? I think like everyone's life, like every stage of career, every stage of there's always roadblocks. It's more about like how do you make lemonade out of lemon kind of a thing, that philosophy. It's one of my mentors, Dr. Ani Noyak. He's no longer here. He died a couple of years ago, but ever teach panina idu mentor panina idu and abi life la enna prachana vandalum just see what are the opportunities, options, why is it happening, and then kind of see what can you do to get through that. But அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அவர் எனக்கு நல்லா கோச் பண்ணி ட்ரெயின் பண்ணது, that kind of has been guiding. And again, being a woman of color in leadership positions, it's not easy. So there are always those kind of challenges that you face, and then you kind of see how do you kind of move past those things. So you don't kind of say, okay, I'm going to be defined by who I am, or what's the color of my skin, or what's my gender, but I'm just going to be who I am based on the skills I'm going to bring to the table and have that confidence in it. அப்படித்தான் லைஃப்ல ஒரு சேலஞ்சையும் ஃபேஸ் பண்றது, லைக் இட்ஸ் எவ்ரிவன் ஹேஸ். ஆமாம், நல்லது. அதாவது சொல்லுங்களேன், எதிர்காலத்தில் உங்களுடைய செயல் திட்டங்கள் எவ்வாறு இருக்க போகிறது ஃபியூச்சரில்? Yeah, so I think like
in terms of the research that I'm doing right now, the crisis that we are facing in the healthcare right now, especially post-COVID, is it needs to be addressed soon. Otherwise, the healthcare systems will be facing major problems. So there's a lot of research to be done, and I'm doing a lot of international cross-country comparison. So I'm doing a project right now with collaborators from Australia, UK, US, and Canada. There's a project that I'm doing with Israel. The WHO project. International projects and the works will be leading. And then in terms of my teaching, I have my master's program. I'm also teaching in the new DPhil program at the Dalla Lana School of Public Health. It's a new degree program, Doctor of Public Health program. So we are training public health leaders on system stuff. So the program training and then there's a lot of interesting consultations happening right now because the burnout and the fact, even though my focus has been on healthcare, workforce burnout is a big issue. Whether you healthcare work pandringla or anything else, women and others, everyone are feeling really burnt out post-COVID. And the other petty organizations are starting to think about it. And a burnout could not only say, okay, other mental disturbance, stress, and research is showing burnout could lead to cardiovascular issues, it could lead to diabetes, it could lead to fertility issues in women. And organizations are starting to think, okay, now we got a workforce support. So I'm starting to consult a lot around that area of issue about, and then the organizations can rearrange some of their policies and programs to support the workforce. And these are some of the things coming up in the next year or two. ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. சமகாலத்திலே நமக்கு தேவையான அனைத்து விடயங்களிலேயும் கூடுதலாக நீங்கள் ஆர்வமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். கூடுதலாக உங்களுடைய உரையாடலை பார்க்கும் பொழுது நீங்கள் பணியாற்றுகின்ற துறையிலே மிகுந்த ஒரு பற்றுறுதியோடு பணியாற்றுகிறீர்கள். மிகுந்த அதற்குள்ளே உள்வாங்கப்பட்டு அதிலே சாதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீவிரமான ஒரு அதீத பற்றுறுதியோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள். அந்த 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 அதை பற்றி சொல்லுங்களேன். எப்படி உங்களுக்குள் அந்த பற்று ஒரு கூடுதலாக உருவாக்கம் பெற்றது? Yeah, and I think நான் முதல்ல சொன்ன மாதிரி it's really knowing what you want. இப்போ எனக்கு அந்த ஏர்லியாயே இந்த அம்மா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தபடியா, அதாவது உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யன்னு சொல்லி வளர்த்தபடியால், அதே மாதிரி அந்த படிக்கிறதுல உனக்கு விருப்பமானதை படி என்று சொன்னதுலயே இருக்கும். Like I have been doing all along the things that I wanted to do, and I only do things that I'm passionate about. If I'm not passionate about something, even if you are going to pay me $1 million, I'm not going to take that. அப்ப அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில நான் வளர்ந்தபடியால், அந்த மாதிரியான ஒரு இதுல செய்தபடியால், அந்த ஒர்க் எனக்கு it's like my hobby. It's not work. I do these things because I really enjoy doing it. அப்ப அதுதான் லைக் நான் இந்த மென்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றேன், நான் நீங்க என்ன ஃபீல்ட்ல போறீங்கன்றது முக்கியம் இல்லை. லைக் இட்ஸ் யூ ஆர் கோயிங் இன் த ஃபீல்ட் தட் யூ ஆர் ரியலி என்ஜாயிங் அண்ட் யூ வாண்ட் டு டூ இட். இல்லை என்று சொன்னால் you are going to be like really miserable, and if you are miserable, your work is going to suffer as well. ஆமாம், சில பேருக்கு சில வேலைகள் பொருத்தம் அமைவதில்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் அந்த பற்றுறுதியோடு விருப்பத்தோடு அந்த துறையில் செயலாற்றுகிறீர்கள். அந்த விருப்பமாக இருப்பதனால் அது உங்களுக்கு வேலையாக தெரியவில்லை, ஒரு ஹாபியாக தெரிகிறது என்று. அப்படி கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் பீப்புளுக்கு தான் அப்படி சந்தர்ப்பம் சாதகமாக அமைந்திருக்கும். மற்றவர்களுக்கு சில வேளைகளிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள், ஆனால் சில அந்த துறையில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லாத சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் மக்கள் மத்தியிலே. சாதாரண எந்த பணியாக இருந்தாலும், இப்பொழுது நீங்கள் உயர்வான பணியாக இருந்தாலும் அல்லது சாதாரண தொழிற்சாலையோ அல்லது ஒரு எந்த பணிகளாக இருந்தாலும் அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதே வேளையில் சொல்லுங்களேன், நீங்கள் உங்களோட குழந்தைகளை பற்றி சொல்லுங்களேன். நாங்கள் குழந்தைகளை பற்றி கேட்கவில்லை. அவர்களெல்லாம் உங்களுடைய குழந்தை செல்வங்கள், அவர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய சிறப்பான குணங்கள், அவர்கள் எல்லாம் என்ன இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி கூறுங்களேன். Yeah, so I have 2 young kids. அப்போ இந்த டாட்டருக்கு பேர் அவந்திகா, சன்னுக்கு பேர் யாஷ். They are like 7 and almost
before. I mean, put on like life realities and trying to figure out whether the unicorns are real or unicorns are fake, Santa Claus is real or Santa Claus is fake, on the stage. So it's a fun stage to see the world through their eyes. ஆமாம். நீங்கள் குழந்தைகளோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கின்றதா, அல்லது அதற்காக நீங்கள் அந்த உங்களுடைய திட்டமிடலிலே நேரத்தை ஒதுக்கி இருக்கிறீர்களா? No, I actually spend a lot of time with them. It's actually, but that's another thing, like knowing what's your priorities are and what you want in life. But now, pre-children, I was doing a lot of international work and international traveling. But when I had my children, I said, I'm not going to do the same kind of traveling. It's a choice that I made. I want to be spending more time with them. And other than in the certain aspects of my career, I changed it for what I wanted to accommodate to my lifestyle that I preferred. Adhe madri, certain leadership positions. So when I was in Ohio, I was in a I was an assistant dean and I was on a fast track for leadership for the idukku அப்படியே நான் இருக்கலாம். அதே நேரத்தில் I was like, I didn't want the dean call பண்ணி எனக்கு நான் the second son and pregnant directly call பண்ணிச்சுனா Abhi, I want you to be the person sit next to my office. I want you to move up. And I was like, I thanked her and said, I really like this, but I don't think I can do that, because that means I'm going to live at the university pretty much all day, because or most of the days, and I want to be the mom who comes home at 5 o'clock, pick my kids, take them home, make them dinner, அந்த மாதிரியான அம்மா தான் I wanted to be. I wanted to be at least do 1/3 of what my mom has done to me and the madre. Those are choices that you make based on what you, again, that following your heart and doing the things that you're passionate about. Yeah, I spend a lot of time with them, especially now with COVID. We are all home most of the time. I will in homeschooling. That's how things are. ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. உங்களுடைய திட்டமிடல் மிகவும் ஒரு பெருமையான ஒரு செயல் திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், எங்களுடைய இந்த சிறப்பு நேர்காணல் நேரம் கூட 9:30 கிட்டத்தட்ட உங்களுடைய கிட்ஸ் ஸ்லீப்பிங் பண்ணுற அந்த டைம் இருந்தாலும் நீங்கள் என்று அந்த 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 கூறியிருந்தீர்கள். அது உண்மையிலே ஒரு அந்த நேரத்திலே நாங்கள் இதை உருவாக்கி இருந்தாலும் நீங்கள் அதற்காக ஒரு மாற்று திட்டத்தை செய்து இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்கின்ற சரியான ஒரு திட்டமிடலோடு எல்லாவற்றையும் நீங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் எங்களுடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வானொலி நிகழ்ச்சி டொரண்டோ, மோன்ட்ரியல் வாழ் மக்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே வழியிலே உலகம் பூராக இருப்பவர்கள் கூட ஆன்லைன் மூலமாக கேட்பார்கள். யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாகவும் அவர்களுக்கு கேட்பதற்குரிய வழிவகைகள் நாங்கள் நாளை மறுநாள் செய்வோம். கூடுதலாக அவற்றை தொடர்ச்சியாக நினைத்த நேரம் அவர்கள் இந்த சிறப்பு நேர்காணலை கேட்பதற்குரிய ஒழுங்கமைப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சொல்லுங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாராருக்கெல்லாம் நன்றி கூற விரும்புகிறீர்கள் இந்த வழியில் நீங்கள் கூறிக்கொள்ளலாம். Thanks, Lango. There are a lot of people who help me, like my family. And when I say my family, it's above and beyond my mom, my husband, my sister, my children, my extended family, my uncles, my aunts, my in-laws, and and the period circle of people who have helped me through many things. And the support system and the cheering system எனக்கு இருக்கிறபடியத்தான் என் உலகத்துக்கு எனக்கு செய்யக்கூடியதாக இருந்தது. So them, and then a lot of my mentors, people who have helped me through this process, particularly நான் மென்ஷன் பண்ண டாக்டர் நோயாக்கண்டு. அவர் வந்துட்டார், but when I was an undergrad, he was one of my main mentors who kind of gave me opportunities to learn under him. அவர் through him and his advice நான் கணக்கு opportunities gain பண்ணினேன். And he was like, yeah, he was very special to me. I lost him in 2018. I want to kind of acknowledge him. And then all the teachers I had, all the friends I have, everyone, the people I have
இந்த philosophy வந்து லைஃப்ல பீப்புள் வர்றது வந்து ஒரு ரீசனுக்காக. They teach you either good things or things that tell you like you shouldn't be doing that. Both are good lessons. All of these people are key, and I just want to acknowledge all of them who have shaped my life. ஆமாம். உங்களோட வாழ்வியல் அனுபவங்களிலே ஏதாவது தத்துவ ரீதியான கருத்துக்களை எங்களோட மக்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்களா? உங்களால் உங்களோட மனதிலே உருவாக்கப்பட்ட ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது மக்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களோட அனுபவங்கள். Yeah, I think it's the thing, like the make lemonade out of lemon, even though it might sound silly. That philosophy that is has stuck with me. But life, even like life matamandilla work la kuda, like or sometimes in projects and situations things may not go as you plan, but nadakkamilla ayu nadakile enittu disappoint பண்றது இருக்கு. அந்த நடக்கல அதுல இருந்து என்னத்தை எடுக்கலாம், என்னத்தை லேர்ன் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில, அதாவது கண்டினியூஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் சேயிங் ஓகே இது பிரச்சனையா இல்லை, இது அதாவது கிளாஸ் ஹாஃப் எம்டி கிளாஸ் ஹாஃப் ஃபுல் இந்த மாதிரி அது சிச்சுவேஷனை பார்த்தா லைக் யூ குட் பி ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட். அப்போ அந்த தட் ஹாஸ் பீன் கைண்ட் ஆஃப் மை கைடிங் பிரின்சிபல். ஆமாம், நல்லது. அதே போலையிலே நீங்கள் இந்த துறை தவிர்ந்த வேறு துறைகளில் ஏதாவது நாட்டம் இருக்கிறதா? கூடுதலாக விளையாட்டுக்கள் அல்லது எழுத்துத்துறை, பாடல் பாடுவது அப்படி அல்லது கலைகள் அதுகளில் ஏதாவது உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததா இருக்கின்றதா? No, I do a lot of yoga and then other mindfulness yoga. Adella konjam interest irukku. Again, that's part of something that I came across as part of the leadership training or the non-matavilakku leadership training seiradukpadiya, and the leadership research is one of the areas of my research. Adanala I got curious, and it's interesting to understand how some of the Eastern philosophies and things that we learned in religion, அந்த ஹிந்துசியம்ல லேர்ன் பண்ண சர்டன் இதுகள் வந்து இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல யோகா அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் வரைக்கல இட்ஸ் அன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு மீ. அப்போ அதனால நான் கைண்ட் ஆஃப் யோகா டீச்சிங் அதில் எல்லாம் கொஞ்சம் பர்சியூ பண்ணினேன். I just wanted to understand it and also kind of wanted to connect some of the சைவ இதுகள் நாங்கள் ஸ்கூல்ல படிச்சதுக்கும் லைக் இப்போ the mainstream இதுலயுமே என்னென்ன ரியாலிட்டிஸ் வந்து. ஸோ that's kind of my areas of passion. ஆமாம். அதே வழியில் சொல்லுங்கள், நிறைவாக எமது மக்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? I think like if you are a parent and listening to this, and if you have a child, like make sure that you let them fly, and let them find their niche, because when they find it and they are passionate about it, avial vandu they will be able to do so many things and they will make you proud. அப்ப இந்த avial ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு இந்த பாக்ஸ்க்குள்ள தான் நீ செய்யணும் என்று போடேக்கல, then they will suffer, you will suffer, அந்த மாதிரி இருக்கு. And if you are a youngster who's thinking about your career, try understand what you want and why you want, and if what you want and your parents want are the same, that's awesome, go for it. But if there is a gap between what you want and what your parents want, talk to them before it's too late, because you don't want to be miserable for 4-8 years of career path and then come back and say I didn't want to do this. Sometimes yes, you may not know what you want, but if you don't know what you want, use the opportunity to explore, talk to people, find the mentors, and yeah, the sky is your limit. இதுதான் இந்த 4 jobs தான் இருக்குது, அதாவது டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ட், டீச்சர் தான் இருக்குது இல்ல. there's so many opportunities out there in the world, so just go and explore. ஆமாம், நல்லது. அதே வழியிலே சொல்லுங்களேன், வந்து எப்பொழுதுமே இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே எங்களுடைய கல்விமான்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகள்
அறிவியல் ரீதியான கருத்துக்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவ ரீதியான கருத்துக்கள், ஆய்வியல் ஆராய்ச்சியியல் கருத்துக்களை வந்து உங்களிடமிருந்து நாங்கள் பெற்று எமது மக்களுக்கு நாங்கள் சம நேரத்திலே எடுத்துச் செல்கின்றோம். அதே வழியிலே எங்களுடைய கல்விமான்களை அவர்களுடைய அர்ப்பணிப்புக்கு நாங்கள் ஒரு ஊடகம் என்ற ரீதியிலே அவர்களுக்கு எங்களால் ஒரு சிறிய ஒரு அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் அவர்களுடைய பணியை உயர்வுபடுத்தக்கூடிய தொடர்ச்சியாக அவர்கள் அந்த பணியிலே உயர்ச்சியாக செயற்படுவதற்கும் எங்களுடைய ஊடகம் ஒரு சின்ன ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கின்றது. எங்களை போன்று மற்ற ஊடகங்களும் இப்படியான பணிகளை ஆற்றி வருகிறார்கள். அதே வேளையிலே எமது மக்களும் எமது வர்த்தக பெருமக்களும் இதற்கான பூர்ணமான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனையும் தாண்டி இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு கல்விமான்களையும் தந்து கொண்டிருக்கின்ற தாஸ்மி சேர்மன், மதிப்புக்குரிய மூத்த விஞ்ஞானி நடேஷ் பழனியர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக எங்களுக்கு கல்விமான்களை உலகளாவிய ரீதியில் இருந்து ஒழுங்கமைத்துக் கொள்கிறார். அடுத்த கிழமை யார் வருவார் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் வருவார்கள். ஏதோ ஒரு கண்ட்ரியிலேருந்து வருவார்கள். நோர்வே, யூரோப்பாவிலேருந்து வருவார்கள், ஆஸ்திரேலியாவிலேருந்து வருவார்கள், ஸ்ரீலங்காவிலேருந்து வருவார்கள், அமெரிக்காவிலேருந்து வருவார்கள். இப்படியாக அந்த வகையிலே அவர்தான் அவருடைய ஒழுங்கமைப்பிலே நீங்கள் இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தீர்கள். ஆக அவருக்கு இந்த வேளையிலே நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? Yeah, I want to thank Dr. Palaniar for doing this, because it's amazing to see in the group of Tamil people who are doing so many wonderful things combine. I mean, the stories, the life stories, this is going to help the future generation as well. So I want to acknowledge the work Dr. Palaniar and Tasmi are doing, and also to you, Lango, for organizing this and facilitating these conversations. And getting people to talk about their stories. It's a period achievement for you as well. So thank you for doing this. ஆமாம், உண்மையிலே எங்களுடைய கலைக அதிபர் நிர்வாகம் இதற்கான ஒழுங்கமைப்புகளை செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆதரவையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே எங்களுடைய அனைத்து கல்விமான்களும் சிறப்பாக தங்களுடைய நேர வேலைப்பளுக்களையும் கருத்தில் கொள்ளாது இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மிக ஒரு சிறப்பானது. இந்த வழியில் நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூற விரும்பிக் கொள்கிறோம். வேறு ஏதாவது கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா நிறைவாக? No, I think this is very helpful, very interesting, and I'm sure this would be very helpful for people, like not only this interview, but all the other interviews that you have had. So good luck with this. And for the audience who are listening, who are thinking about their careers, just listen to your heart and then follow that. Your heart will guide you. Adan mukkiyamaana idu, because sometimes it's like, நான் இது செய்யலாமா, இது செய்தா காசு வருமா, அப்ப நான் காசு வாரதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஐயோ போயிட்டு ஐயோ எனக்கு ஹாப்பி இல்லைன்னு சொல்றதை விட எது உங்களுக்கு விருப்பம், அதனால என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க கிரியேட் பண்ணலாம்ன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போங்க. And then one key thing I wanted to say is I also have seen a lot of people who would say, yeah, I'm good at this, good at it, but I don't think I can go for leadership. I don't think they will take me. Maybe I'm not right candidate. Never ever underestimate you. Just apply, see what happens, because rejections are fine, because if you get rejected you will know why, and then you could kind of improve it and go for the next time. But if you don't apply and you kind of make up your mind saying that they won't like me, then you won't be able to pursue any leadership opportunities. So go after opportunities and fly high. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய நேர்காணல், உங்களுடைய மனப்பதிவுகள் மூலமாக நாங்கள் பெருமளவான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையின் நகர்வுகள் எப்படி அமைந்தது, எப்படியாக இந்த உயர்வான நிலைக்கு வந்தீர்கள், எப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனதை உறுதியாக வைத்திருந்தீர்கள், எப்படி நீங்கள் கடினமான முயற்சிகளை செய்தீர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு ஒரு அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் ஒரு சிறு பகுதியாக இந்த நேர்காணலில் அமைந்தது. உங்களை
தாயார் தந்தையார் உங்களை வழிநடத்தி செல்கின்றார். அவர் மரணித்தாலும் உங்கள் மனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், உங்களோடு பயணித்துக் கொள்கிறார். அது ஒரு சிறப்பு. அதையும் தாண்டி உங்களுடைய தாயார் உங்களுக்கெல்லாம் முழுமையான அனுமதி கொடுத்து உங்களுடைய உயர்வு நிலைக்கு கூடுதலாக எங்களுடைய தாய்மார் பெண்கள் கூடுதலாக பயணிப்பது என்று சொல்லவுடன் ஒரு பாசத்திலே ஒரு பயத்திலே சில வழியிலே சொல்லிவிடுவார்கள். ஆனால் உங்களுடைய தாயார் அதற்காக முழுமையாக உத்தரவு கொடுத்து இன்று ஒரு உயர்வான நிலையில் உங்களை பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அந்த தாய்க்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று அமைந்தது. பெருமையாக இருக்கின்றது உங்களுடைய உரையாடல். எங்களுடைய தமிழ் பேசுகின்ற கல்விமான்கள் மிகவும் உயர்வான நிலையிலே பணியாற்றி கொண்டிருப்பது, உயர்வான பணிகளை உயர்வான திட்டமிடலை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது எமது இனத்துக்கே கிடைத்த ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம், வாழ்த்துகின்றோம். எங்களுடைய வானொலி சார்பாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.